என் வாய் பெரிய வாய், என் வாய் பெரிய வாய். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? ஹாய் மகளே. இது அது இல்ல. ஹாய் மகளே, ஹாய் மகளே. அக்கா நீங்க தானே அன்னைக்கு சிவகாசி டூ சாத்தூர் 8 நிமிஷத்துல பேர் வந்தீங்க. சரி இருந்தாலும் நம்ம மேப் போட்டு பார்ப்போம். என்ன இது, இந்த அக்கா 8 நிமிஷத்துல பேர் வந்துச்சு, இது 20 நிமிஷம் காட்டுது. இந்த அக்கா TTF வாசனோட தகச்சியா இருக்கும் போல. ஹாய் மகளே. இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு தான் ஒரு மகாலட்சுமி பிறக்கல, அவங்க வீட்டுக்காவது ஒரு குட்டி மகாலட்சுமி பிறந்திருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போம்மா, போம்மா, என்னடா போம்மா. சிவகாசிக்கு வந்து ஜவுளி கடையில் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிறந்ததுமே அதனால சும்மா ரஃப் யூஸாக பண்ணி கிளாத் மாதிரி எடுத்தாச்சு. எல்லா கலர்லேயும் ஒவ்வொன்றும் எடுத்துருக்கு. பிங்க்கு எல்லாமே. நானும் இந்த அக்காவும் அப்படியே சாத்தூரில் போய் சாத்தூர் ஜிஹெச்சில் போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வண்டியை எடுக்க போகிறாங்க. இவங்க தான் என்னோட ஸ்கூட்டி டிரைவர். ஏறுங்க. அம்மாடி சுடுது, அடிக்கிற வெயிலுக்கு. அம்மாடி அடிக்கிற வெயிலுக்கு. அம்மாடி ஏதாவது ஐஸ் கட்டி ஏதாவது போட்டு கொண்டு வந்துருக்கலாம்லக்கா சீட்டில். இப்போ போய் போட போகிறேன். ஐஸ் கார்டு கம்பெனிக்கு தான் போகிறேன். எப்பா அடிக்கிற வெயிலுக்கு கிளம்பியாச்சு. சிவகாசிலேருந்து கிளம்பிட்டோம், டவுனுக்குள்ளேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நேராக சாத்தூர் ஜிஹெச்சில் போய் குட்டி பாப்பாவை பார்க்க போகிறோம். பேக்கரி வந்து ரஸ்க்கு, பால் ரோஸ்க்கும் ப்ரெட்டு வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா குழந்தை பெற்ற அம்மாவுக்கு வந்து ப்ரெட்டும் ரஸ்க்கு கொடுக்கணும்ல. பழம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போனால் ரஸ்க்கு தூக்கி காட்டணுமா தெரியலையா? ஏன்னா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆஸ்பத்திரியில் உட்காந்து உரிச்சிக்கிட்டு மாதுளம்பழம் எல்லாத்தையும் உரிச்சிட்டு சாப்பிட முடியாது ஃப்ரூட்ஸ் எல்லாம். அதனால இது வந்து பாலில் முக்கி அவங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா ஊறும். ஓகேவா? சரி வாங்க கிளம்பலாம். அடுத்து எங்கே போகலான்னு பார்ப்போம். சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தான் போகிறோம் சாத்தூருக்கு. சரியான வெயில். என்ன மணி 12 இருக்கும்ல. நம்ம எங்கே போகிறோம்? சாத்தூருக்கு. எதுக்கு போகிறோம்? குழந்தைய பார்க்க. வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மோர் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட தோணுது. குழந்தைய பார்க்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போனால் தான் நல்லா தெம்பாக போக முடியும். அடிச்சு விளாசுவார் ஒரு ஆள். முடிச்சிட்டேன். என் வாய் பெரிய வாய். சாப்பிடாம என்னடி வாய்ஸ் இது? நான் படிச்ச ஊர் வந்துச்சு சின்னக்காம்பட்டி. சின்னக்காம்பட்டிக்கு வந்தோம். ஸ்கூலா படிச்ச? ஆமா, 11th 12th நான் இங்கதான் படிச்சேன் சின்னக்காம்பட்டியில. வந்து ஊருக்குள்ள போனோம். ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம். பஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ பஸ், கவர்மெண்ட் பஸ்ல தான். பஸ்ஸுக்கு வந்து உள்ள வந்து நடந்து போவோம். ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். உள்ள 2 பாதை இருக்கு. அதுக்குள்ள சின்னக்காம்பட்டிக்கு நடந்து போவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் படிச்ச ஸ்கூல். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறோம். அது பக்கத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்கதான் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து மத்தியானம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இது கடை எதுவுமே கிடையாது. காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு கடை தான் இருக்கோம். இதான் கவர்மெண்ட் காலேஜ் பாத்துக்கோங்க. இதான் டீ கடை. இது ஒண்ணுதான் இருக்கு. அப்படியே ஸ்கூல் இருக்கும். சாத்தூர் பாலம் வந்துட்டோம். வெங்கடாச்சலபுரம் பக்கத்துல வந்தாச்சு. என் வீட்டுக்கார ஊர் வந்து வெங்கடாச்சலபுரம் தான். நாங்க மேரேஜ் பண்ணி 1 year அங்கதான் இருந்தோம். சாத்தூர் பாலம் காலேஜ். ஆஸ்பத்திரிலேருந்து எம்மா பார்த்தாச்சா குழந்தைய? அரசு மருத்துவமனை சாத்தூர் வந்து குழந்தைய பார்த்துட்டு கிளம்பியாச்சு.
குழந்தையெல்லாம் வீடியோ எடுக்கலை. இப்போயே குழந்தைய எடுத்து போடக்கூடாதுல்ல. 30 கழிஞ்சதுக்கு அப்புறம் தானே போடுவாங்க. அப்படிங்கிறப்ப இப்போயே போடல. கிளம்பிட்டோம். கடைக்கு முன்னாடி ஒரு கூலிங்கான வாட்டர் தான் குடிப்பாங்க அம்மா. நார்மல் வாட்டர் குடிக்க மாட்டீங்களா? தண்ணி அப்படியே ஃப்ரூட் சாப்பிட்டு வெயிலுக்கு அப்படியே மோர் நல்லா இதமா சில்லுன்னு சேவலை தெரிஞ்சுக்கிறேன். சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு எந்த வண்டியை இந்த வண்டியை போடணுமா பார்த்துக்கோங்க. முன்னாடி போய் வண்டி எடுக்கணுமா? பார்த்தீங்க இந்த வண்டியை வந்து போடணுமா வீடியோவில். நம்மளும் டிரான்ஸ்போர்ட்னு போட்டிருக்க சொல்லு. அவ்வளோதான் போட்டாச்சு. இந்த வெயிலுக்கு டீலாம் குடிக்க முடியாது. அதனால் மோர் எங்கே மோர் குடிக்க போனாலும் சரி, எங்கே எதாவது சாப்பிட போனாலும் எங்கேயாவது நம்மளை பார்த்துடுறாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் எனக்கு. இதே ஓவராக தெரியல அவங்க போகிறீங்க. பரவாயில்ல, என்னையும் மதித்து ஒரு 4 பேர் பேசுகிறாங்கல்ல. நான் ஒரு மோர் பைத்தியம். வாங்க. அவங்க நினைக்க போகிறாங்க, இவெல்லாம் என்னை தேர்ச்சி சொல்லிட்டு இவளா சிரிக்கிறான்னு என்னைய. நீ சிரிக்க மாட்டேங்கிறீங்க. நான் சரி கேட்டாலும் வீடியோ பார்க்க வச்சிருக்கேன். தாத்தூர்லேருந்து கிளம்பியாச்சு. சரியா? குழந்தைய பார்த்துட்டு கிளம்பியாச்சு. எல்லா நாளும் கூட்டமாக தான் இருக்குமோ பஜார்ல? எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும்லண்ணா. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏங்க சர்பத்துங்க, வீட்டுக்கு போகும்போது சர்பத்து குடிக்கோங்க. மோருங்க, சர்பத்து தாங்க, மோர்லாம் இல்லைங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, மோர், ஜூஸு, இதுதான். வயிறு ஃபுல்லாகி ஏன்னா இருக்கு. அடிக்கிற வெயில் அப்படி.